ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தச்சுக்குட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் ஊர் கோயில் சித்திரை திருவிழா தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும். மொத்தம் 3 நாள் வந்து நடக்கும். 3 நாளுமே நடந்தது அந்த ஒரே வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதான் இதில் வந்துட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து கரகம் சோடிச்சு சாமி வந்து ஊர்வலம் வந்து வருவாங்க. இப்போ அதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நைட்டு வந்து 1 மணி, ஒரு 1:30 மணி வந்துட்டு இருக்கும். சாமி சோடிச்சு இப்போ வந்து கரகம் தூக்கிட்டாங்க. எல்லார் வீட்லேயுமே தேங்காய் பழம் வச்சு எல்லாருமே வந்துட்டு அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயுமேவும் அப்படியே வந்து எல்லார் வீட்டுக்குமே வந்து போயிட்டு இப்போ சாமி வந்து உள்ள கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வந்து வச்சுருவாங்க. இப்போ கெடா வந்து ஒரு கெடா வந்துட்டு வெட்டுவாங்க. வெட்டிட்டு உள்ளே கொண்டு போய் வந்துட்டு வச்சுருவாங்க. இது மறுநாள் காலையில் புதன்கிழமை காலையில் வந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. நம்ம வீட்டில் வந்து இந்த வருஷம் எந்த இதுவுமே வந்துட்டு பண்ணலை. ஏன்னா எங்கள் சித்தப்பா இறந்தே இப்போ 3 மாதம் தான் வந்து ஆகுது. நாங்களே திருவிழாவுக்கு வந்து வரலன்னு தான் வந்து சொல்லியிருந்தோம். யாருமே நாங்கள் வரல, சித்தப்பா இல்லாமல் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வரலன்னு தான் வந்து சொல்லியிருந்தோம். ஏன்னா வருஷம் வருஷம் சித்தப்பா வந்துட்டு வந்துடுவாரா, அவர் இல்லாமல் நம்ம எப்படி போய் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக வந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அப்பா தனியாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாரேன்னு சொல்லிட்டு சும்மா வந்து எல்லாருமே வந்துட்டு போயிருந்தோம். சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கோயில் பக்கமே போகவே இல்லை. கொஞ்சம் தள்ளி நின்றே தான் நான் வீடியோலாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். வீட்டுக்கிட்ட வரும்போது என்னெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வர்றாங்களோ அந்த டைம் மட்டும் நான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். புதன்கிழமை காலையில் வந்து முளைப்பாரி எடுத்ததுக்கப்புறமா பொங்கல் வைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கோயில் முன்னாடி பொங்கல் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் கெடா வெட்டுவாங்க. கெடா வெட்டி முடித்ததுக்கப்புறம் பூக்குழி இறங்குறதுக்காக பூக்குழி வளர்க்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 11 மணியை போல் வந்துட்டு பூக்குழி வளர்க்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ விறகு போட்டு அது எல்லாமே வந்துட்டு எரிஞ்சு முடிக்கணும். அது முடிகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 மணிக்கு மேலேயே வந்துட்டு ஆயிரும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து சட்டி எடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே வருஷம் பார்த்திங்கனாக்கா சாமி கும்பிட்டு அந்த புதன்கிழமை பூக்குழி இறங்கி முடித்த உடனே பார்த்திங்கனாக்கா நல்ல மழை பிடிச்சி வந்து ஊற்றும். பயங்கரமான மழை இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கனாக்கா காற்று மழை, அந்த டவர்லாம் கட்டியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து மழை வந்து பெஞ்சிச்சு. நான் போன வருஷம் வந்து திருவிழாவுக்கு வந்து வரல. இந்த வருஷமும் நான் வரலன்னு தான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அப்பா வந்து ஒரு மாதிரி வந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு போயிருந்தோம்.
ஆனா, இந்த வருஷம் பூக்குழி இறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூறல் விழுக வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆனா, பெரிய மழை வந்து பெய்யல. அ கொஞ்சம் தூறல் தான் வந்து விழுந்துட்டு இருந்துச்சு. சட்டி வந்து எடுத்துட்டு வரும்போது. இந்த வருஷம் நெறைய தீச்சட்டி வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு வந்திருந்தாங்க. நெறைய வேண்டுதல் வந்துட்டு வைப்பாங்க. வேண்டுதல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க, சாமி வந்து நடத்தி குடுப்பாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். அ எல்லாருமே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க, கோயிலுக்கு வந்து நெறைய வேண்டுதல் வந்துட்டு வச்சுக்குவாங்க. எல்லா சட்டி எடுத்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப இந்த இடத்துல வந்து நின்னுட்டுருக்குறாங்க. பூக்குழி இறங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள போய், அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு போயிருவாங்க. சாமி வராதவங்க வந்து பூக்குழி இறங்காம அப்படியே சுத்தி வந்துட்டு போயிருப்பாங்க. சாமி வந்தவங்க எல்லாருமே வந்து உள்ள இறங்கி தான் வந்து உள்ள போவாங்க. இந்த கிளிப்பிங் எல்லாமே என் தம்பி தான் போய் வந்து எடுத்துட்டு வந்துட்டு வந்திருந்தான். ஏன்னா நம்ம பக்கத்துலலாம் போகவே முடியாது. அவ்வளோ கூட்டமா வந்துட்டு இருக்கும். ஆனா இந்த வருஷம் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சனால ரொம்ப அவ்வளோ கூட்டம் வந்துட்டு இல்லன்னு வந்துட்டு சொல்லியிருந்தான் என் தம்பி. ஆ கொஞ்சம் கூட்டம் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதனால கொஞ்சம் பக்கத்துல போய் வந்துட்டு எடுக்க முடிஞ்சுச்சுன்னு வந்து சொல்லி எடுத்துட்டு வந்துட்டு வந்திருந்தான். இல்லன்னா இந்த இடத்துல நிக்கவே முடியாது. அவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு ஆளும் புடிச்சு தள்ளி தள்ளி வந்து விட்டுட்டு இருப்பாங்க. முன்னாடி போய் நின்று பார்க்கறதுக்காக. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியா வந்துட்டு இருந்திருக்குது. நல்லாவே வந்துட்டு பார்த்து வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு வந்திருந்தான். இது எல்லாமே அப்படியே அந்த சவுண்டோட நம்ம போட்டோம்னாக்கா நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா வந்து இருக்கும். ஏன்னா பாட்டும் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. பாட்டோட நம்ம போட்டோம்னாக்கா காப்பிரைட் வந்து வந்துரும். அதனால வந்து நான் பாட்டை கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்ருக்கேன். இல்லைன்னா அவங்க அந்த சவுண்டு, அந்த கொட்டு சவுண்டு இதெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கே நல்ல ஒரு வைப் வந்து இருக்கும். இதை பார்க்கும்போது. என்ன அதனால் வந்து போட முடியாது, என்ன பண்ணுறது? அதனால தான் வந்து நான் பேசிகிட்ருக்கேன். எல்லாருமே இறங்கி முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கப்புறமா உப்புலாம் வந்து போடுவாங்க. எல்லாருமே வந்துட்டு உப்பு வந்துட்டு போட்டாச்சு. இது மறுநாள் காலையில வியாழக்கிழமை. டைம் வந்து ஒரு 10 மணி வந்து இருக்கும். இப்போ பால் குடம் வந்து எடுத்துட்டு வந்து போயிட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து மஞ்சள் நீர் ஆட்டமும் கூட. இன்னைக்கு லாஸ்ட் நாளு. கரகம் வந்து கரைச்சதுக்கப்புறம் தான் மஞ்சள் தண்ணிலாம் வந்து ஊற்றணும்னு சொல்லுவாங்க. இப்போ பால் குடம் எடுத்ததுக்கப்புறம் உடனே வந்து பார்த்திங்கனாக்கா, சாமி வந்து கரகம் கரைக்கிறதுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு போயிடுவாங்க. வருஷம் வருஷம் அப்படி தான் நடக்கும். ஆனால் இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால ஈவினிங் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு 4 மணிக்கு அப்புறம் தான் வந்துட்டு எடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பால் குடம் எல்லாமே வந்து கோயிலுக்கிட்ட வந்துட்டு வந்தாச்சு. மஞ்சள் தண்ணி மட்டும் வந்துட்டு ஊற்றுனாக்கா ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கும். ஆனால் எங்கள் ஊரில் என்ன பிரச்சனைனாக்கா, இந்த சாயப்பொடி வந்து இருக்கும். நல்ல கலராக வந்து பார்த்திங்கனாக்கா சாயப்பொடி வந்துட்டு வாங்கி நல்லா வந்து பூசி வந்துட்டு விட்டுருவாங்க. அது ஒரு வாரத்துக்கு ஆனாலும் போகவே போகாது.
எப்பயுமே மதியானம் ஒரு 11 மணிய போல 11:30 போல வந்துட்டு தூக்குவாங்க. வருஷம் வருஷம் அப்படிதான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் ஈவினிங் தூக்குனது ரொம்ப ரொம்ப நல்லா வந்து இருந்துச்சு. இல்லன்னா காலெல்லாம் அந்த மதியான டயத்துல எவ்வளோ சூடா வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து போய் கிணத்துல போய் வந்து கரைச்சிட்டு வந்துட்டு வருவாங்க. கரகத்தை, இந்த முளைப்பாரி எல்லாமேவும். முளைப்பாரி வந்து தண்ணி நெறைய இருந்துச்சுனாக்க கிணத்துலயே வந்து போடுவாங்க. அப்படி இல்லன்னா வைகை அணைக்கு வந்து எடுத்துட்டு வந்துட்டு போயிருவாங்க. இந்த வருஷம் வந்து நெறைய தண்ணி வந்து இருந்துச்சு கிணத்துல. அதனால எல்லா முளைப்பாரியுமே இங்க கிணத்துலயே வந்து போட்டுட்டாங்க. இந்த இடம் பார்க்கறக்கு ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்ப வரிசையா வந்து இந்த முளைப்பாரி வந்துட்டு எடுத்துட்டு வரும்போது பார்க்கறக்கு ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. இந்த தோட்டம் எல்லாம் உழுது வந்து போட்டிருந்தாங்க. இல்லன்னா வந்து ஏதாவது வந்து விதைச்சு வந்து விட்டுருப்பாங்க. கொஞ்சம் செடிங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். இந்த வருஷம் வந்து நல்லா எதுவுமே வந்து இல்லாம உழுது வந்து போட்டிருந்தாங்க. இப்ப கரகத்த வந்து கரைச்சிட்டு, அப்புறம் முளைப்பாரி எல்லாத்தையும் வந்து கிணத்துல வந்து தூக்கி வந்துட்டு போட்டுட்டாங்க. அவ்வளோதான் திருவிழா வந்து முடிஞ்சிருச்சு. ஆ எங்க ஊர் திருவிழா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. கிராமங்கள்ல வந்து திருவிழா வந்து இப்படி தான் வந்துட்டு கொண்டாடுவாங்க. ஆ சிட்டியில இருக்கிறவங்க நெறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.